மீனராசி நபர்களுக்கு 2024 ஜூலை மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். மீனராசி நபர்களை பொறுத்தவரை ஜூலை மாசத்துல ராசிநாதன் பிளஸ் பாக்கியாதிபதி, அதாவது 9 மற்றும் 10 தர்மகர்மாதிபதி யோகம். மீனராசிக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருந்தாலும் இந்த மாசத்துல சில குடுப்பனைகள், நல்ல குடுப்பனைகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ 9, 10 கிரகங்கள் எந்த ராசிக்கு எங்கே சேர்க்கப்பட்டாலும் அந்த இடத்தின் வழியாக நன்மைகள் இருக்கும். அதே சமயம் மற்ற கிரகங்கள் பலகீனமாகவோ கூடுதல் பலமாக இருந்தாலும் இந்த தர்மகர்மாதிபதி யோக அமைப்புகள் சம்மந்தப்பட்ட ராசியை காப்பாற்றி நல்லபடியாக வச்சிருக்கும் அப்படிங்கிறத அர்த்தம். சரி, இந்த யோகத்துடைய முழு பலன் எப்படின்னாக்கா, தொழில் செய்கிறவங்களுக்கு முதன்மையாகவும், சம்பள வேலையை எதிர்பார்த்து கொண்டு மாத ஊதியத்தை எதிர்பார்த்து கொண்டு வாழ்கிறவங்களுக்கு 2ஆம் தர நிலையாக நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஏன் தொழில் பண்ணுறவங்களுக்கு முக்கியம்னாக்கா, அவங்க தொழில் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓன் டிசிஷன், சொந்தமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு கூடவோ குறைச்சி எப்படியா இருந்தாலும் அவங்க அதை எடுக்க முடியும். சம்பள வேலையில் இருக்கிறவங்க எடுக்க முடியாது. ஸோ இதனுடைய இன்னொரு உள்ள அர்த்தம் என்னவென்றால், முடிவெடுக்கிறதுக்கு திறன் உள்ள மீனராசி நபர்களுக்கு இந்த தர்மகர்மாதிபதி யோகம் வேலை செய்யும். அப்படி என்பது அதாவது ஆணித்தரமான ஆழ்மையான ஒரு கருத்து. அப்போ 9, 10 கூடிய கிரகம் பொதுவாகவே மீனராசியை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க, உள்ளே வர மாட்டீங்க. நல்லதையும் சரி தான், கெட்டதையும் சரி தான். அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ளே வந்து அதை டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. ரொம்ப காலம் தாழ்த்துவீங்க, சில விஷயத்தை கை விட்டுருவீங்க. தப்பு நடந்தால் கூட சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டு வந்துடுவீங்க. அப்புறம் போய் முட்டி பார்ப்பீங்க, அப்புறம் ஆகலைன்னா திருப்பி ரிட்டர்ன் வந்துடுவீங்க. இந்த மாதிரி மன சஞ்சலம் அதிகமாக கொண்ட ஒரு ராசின்னா மீனராசி வந்துடும். ஸோ சில விஷயங்கள் இடர்பாடுகளுக்கு மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. முடியாது, மெல்ல முடியாது, முழுங்க முடியாது அப்படிங்கிற அமைப்பில். ஸோ இந்த மாதிரியான ஒரு எதுவுமே சரியான முறையில் இல்லை, நிறையா விஷயங்கள் மேடு பள்ளமாக இருக்குது, ஜிக்ஜாக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில் இருந்தீங்கன்னா, இந்த தர்மகர்மாதிபதி யோகம் என்ன வேலை செய்யுனாக்கா, அந்த மேடு பள்ளங்களை சரி செய்யக்கூடிய வகையில் மாறும். சில நல்ல விஷயங்கள் உருவாகும். அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, வாழ்வாதாரம் உங்கள் லைஃப்பில் எந்த வயசில் வேணாலும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில். ஸோ அந்த வயதிற்கு ஏற்ப ஒரு வாழ்வாதாரம் எது சரியாக வேணுமோ சரியான முறையில் உங்களுக்கு வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் ஒரு சில டார்ச்சர்கள் இருந்துச்சுன்னா டார்ச்சர்கள் விலகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 3ஆம் பாவத்தோட சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்கனால சில உதவிகள் வெளியிலிருந்து நீங்கள் இது வரைக்கும் வாய்ப்பு இல்லை, கிடைக்காது, நடக்காது இப்படிலாம் புலம்பிட்டு இருந்தால் கூட சில உதவிகள், சில உங்களை ஆபாத் பாந்தவங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, என்னை வந்து கஷ்டத்தில் காப்பாற்றினவன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கான அந்த சிரமத்திலேருந்து காப்பாற்றக்கூடிய சில நல்ல விஷயங்கள் வெளியிலேருந்து உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து கிடைக்கும், சில உதவிகள். அதே சமயம் செவ்வாய் குருவோட சேர்க்கை பெற்று ஒரு 10 தேதிக்கு பிற்பாடு இந்த அமைப்புகள்லாம் உருவாகிறதுனால, செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெற்று செவ்வாய் புனிதத்தன்மை அடைகிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராங்காக கிடைக்கும். எதையுமே பாதி, அரைகுறை, கம்மி, மினிமம் அப்படிலாம் மேக்சிமம் கிடைக்கும், ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அதே சமயம் குரு செவ்வாயோடு சேர்ந்து ஒரு டெம்பரான ஒரு சூழ்நிலைக்கு மாறதுனால நீங்கள் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து எல்லா விஷயத்துலையும் அணுகுவீங்க. கொஞ்சம் வந்து கடுகடு பார்ட்டியாக மாறுவீங்க, டென்ஷன் பார்ட்டியாக கொஞ்சம் சில விஷயங்களில் மாறுவீங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனாக்கா, இந்த ஆசைக்காக சில விஷயத்தை இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆசை சும்மா லேசினஸ்ஸாக சில பேர்கிட்ட பேசுகிறதே ஒரு ஆசையாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஆசைக்காக சில விஷயங்கள்லாம் இது வரைக்கும் நீங்கள் அப்படியே போட்டு ஓட்டிகிட்டு இருந்தால் கூட அந்த ஆசையெல்லாம் புறந்தள்ளி விட்டு பொறுப்பான ஒரு நபராக, பொறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக, வேறு வழி இல்லை, இதை இப்போ தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அறிவுபூர்வமாக எதையும் டேக் ஓவர் பண்ணி ஆசைக்காக இது வரைக்கும் இருந்த விஷயத்த தள்ளி வச்சுட்டு பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி வச்சுட்டு, வேறு வழி இல்லை, இதை பண்ணுனா சில விஷயத்த சமாளிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் டெம்பராக இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க. இன்னும் சொல்லப்போனால் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ரொம்ப இளிச்சவாயத்தனமாக இறங்கி போயிட்டு இருந்தால் கூட, மீனராசி நபர்களை பொறுத்தவரை இளிச்சவாயத்தனமாக சில விஷயங்களை இறங்கி போயிட்டு இருந்தால் கூட அந்த இளிச்சவாயத்தன்மையில் அந்த மசாலா கொஞ்சம் மாற்றிப்பீங்க. அடுத்ததாக சுக்கிரன் 5ல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. 8 மற்றும் 3 அப்படிங்கிற மாதிரி இந்த ராசிக்கு கெடுதலை தரக்கூடிய கிரகம் நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறனால கெடுதல்கள் எவ்வளோதான் இருந்தாலும் இந்த மசாலா அப்படி குறைஞ்சி காணப்படும். அதே சமயம் இது வரைக்கும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த முட்டுக்கட்டைகள் தானாகவே அடிபட்டு போயிடும். ஸோ மீனராசி நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த விஷயங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் டிராபேக் ஆகுது. அதனால் 7.5 நடந்தாலும் இந்த மாதிரியான சுபகிரகங்கள் வழியாக சில விஷயங்களும் நன்மையாக அமையுது.
ஸோ அந்த முட்டுக்கட்டைகள்லாம் விலகிறதுனால நீங்கள் சில விஷயத்தில் வந்து கொஞ்சம் ரிலீஃபாக மாறலாம் அப்படிங்கிறத எடுத்துங்க.